வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பல்லு வந்து வெள்ளையாகிறதுக்கும் பல்லு வந்து வலுப்படுறதுக்கும் அது எது பண்ணால் சரியாகுங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்கனவே பயன்படுத்தினது தான். ஒரு பழமொழி இருக்குது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினா, ஆளுனா ஆலமரத்தோட விழுது, வேலுனா வேல மரத்தோட அந்த விதைகளை வந்து காய வச்சு பவுடராக்கி அதை வச்சு விளக்குவாங்க. நம்ம இப்போ வந்து ஆலமரத்தோட விழுதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலமரத்தோட விழுது வந்து ஒரு இந்த பாருங்க, இந்த ஆலமரத்தோட விழுது வந்து ஒரு சுண்டு வரலை விட கொஞ்சம் மெலிசான சைஸை எடுத்துக்கிட்டு வச்சா தான் பல் வளர்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த பால் மாதிரி வரும். இந்த பால் வந்து தான் அந்த பல் வந்து வெள்ளையாகிறதுக்கும் வலுப்படுறதுக்கும் உண்டானது. வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதுமாரி விழுது அறுத்து வச்சுட்டு வளர்க்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுமாரி வேர் இருக்குல்ல, வேர் இந்த மரத்தோட அடித்தண்டு அதில் வந்து கல்லை வச்சு குத்துனாங்கன்னா அந்த பால் வரும். அந்த பால் எடுத்து பேஸ்ட் மாதிரி வச்சு வளர்க்குவாங்க. அதெல்லாம் என்னத்துக்குன்னா பல் வந்து வலுப்படுறதுக்கு. பல் வந்து வலுப்படுறதுக்குன்னா இப்போ இருக்காங்களா வயசானவங்க, அவங்களுக்கும் வந்து 85 வயசு 90 வயசு ஆகும், அவங்களுக்குலாம் பல் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னத்துக்கு காரணம்னா, இதுமாரி வந்து இயற்கையாக வந்து இயற்கை முறையில் வந்து பல் வளர்க்குறது தான். இப்போ இருக்கிற வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு போட்டு வளர்க்குறதுனால வலு இருக்காது. அவ்வளோவா வெள்ளையாகிற மாதிரி தெரியும், வந்து வலு இருக்காது. பல்லுலாம் உடஞ்சி போகும். இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பல் வந்து கட்டுறாங்க நிறைய பேர். அதுமாரி தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து, இதுமாரி இயற்கையாக இது வந்து ஆழம் விழுது வந்து ஒரு எல்லா தொடர்ச்சியாக காலம் முழுக்க வந்து விளக்க முடியாது. இது வந்து விளக்க முடியாதுன்னா கிடைக்கிறது கஷ்டம், அபூர்வம். அப்படியும் கிடைச்சாலும் ரெகுலராக நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா விழுதுங்கிறது வந்து ஒரு மரத்தில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நிறையா இருக்கும், நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு மண்டலம் வருஷத்துக்கு ஒரு மண்டலம், இல்லைனா வந்து 21 நாள், நல்லா 48 நாள் வருஷத்துக்கு இதுமாரி விளக்குனோம்னாலே பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டு போட்டு விளக்குனாலும் பிரச்சனை இல்லை, வேறு எது போட்டு பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு இதுமாரி ஏதோ கொஞ்சம் நாள் நாட்டு மருந்து மாதிரி வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது எப்படின்னா, இந்த பால் வந்து இந்த பல்லுலாம் ஆடும்ல, பல்லுலாம் ஆடுற இடத்துல வந்து இந்த பால்லாம் வச்சோம்னா வந்து சரியாயிடும். அந்த எப்படி சொல்கிறது, இதை போட்டு விளக்குனா துர்நாற்றம் வரும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. சுத்தமாக அந்த துர்நாற்றம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த இதை வந்து போட்டு விளக்குனா சில பேருக்குலாம் வந்து பல்லில் வந்து மஞ்சையாக இருக்கும். அந்த மஞ்சையெல்லாம் வந்து எடுக்கும். அந்த பல்லில் இருக்கிற மஞ்சையெல்லாம் இந்த பாலானது வந்து எடுத்துரும். அதேமாரி வலு பெறும். பல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த சில பேருக்குலாம் என்ன பண்ணும், கறிலாம் திங்க முடியாது. ரொம்ப நாளாக வந்து போட்டு மெல்ல முடியாது, எலும்புலாம் கடிக்க முடியாதும்பாங்க. இளைஞர்களே, இப்போ உள்ள இளைஞர்களே அதை சொல்லுவாங்க. அதுமாரி வந்து சரியாகணும்னா இதுமாரி வந்து குச்சை வந்து பயன்படுத்தினா தான், ஆழம் விழுது பயன்படுத்தினா தான் சரியாகும். அதேமாதிரி வேப்பங்குச்சும் பயன்படுத்தலாம். நம்ம வந்து இயற்கையாக இப்போ வந்து என்னென்னா, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எல்லாம் வந்து இயற்கை பக்கம் திரும்புகிறாங்க. அப்போனா என்ன பண்ணணும், நம்ம இயற்கை ஃபுட்டுக்கும் போது திரும்பினாலும் போதாது, எல்லாத்தையுமே இயற்கையாக மாற்றணும். எல்லாத்தையும் இயற்கையாக மாற்றணும்னா இதுமாரி பல் வளர்க்குறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இதுமாரி இயற்கையாக மாற்றிட்டு வந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது பாருங்கள், இந்த வந்து பல்லுக்கு வந்து நல்ல உறுதி. அந்த பழமொழி பேர் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4 2 சொல்லுக்கு உறுதிம்பாங்க. இந்த ஆலம் விழுது போட்டு விளக்குனா பல்லு வந்து ரொம்ப வெள்ளையாகும். என் நண்பன் ஒருத்தன் கேட்டான், இதுமாரி வந்து ஆலங்குச்சி எடுத்துருவான் நண்பா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வந்து எடுக்கலான்னு வந்தேன். அப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்த ஒரு 50 குச்சி 60 குச்சிலாம் அப்படிலாம் வந்து விழுதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சும்மா இதுமாரி சின்ன போது சைஸாக வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு 7 நாளைக்கு வெட்டி வச்சுக்கிங்க. அப்போ தான் 7 நாளைக்கு வந்து காயாகவும் காயாது. வெயிலில் வைக்காதீங்க, வீட்டிலேயே வச்சுக்கிங்க. 7 குச்சி இதுமாரி நறுக்கி வச்சுங்க சின்னதாக. இது வந்து ஒன்றும் பெருசாக கசக்காது, போகாது, வாந்தி வராது, எதுவுமே வராது. பேஸ்ட்டை விட பெட்டராக இருக்கும். பல் வந்து அந்த துர்நாற்றம் அந்த வாய்ப்பே கிடையாது. இது ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு லைட்டாக இதை வச்சு இப்படி நான் 2 மில்லு இதுமாரி மென்னுக்கிட்டாலே அது வந்து ப்ரெஷ் மாதிரி ஆகிடும். இதுமாரி ப்ரெஷ் மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தீர்த்தலாம். நீங்கள் இப்படி தீர்த்திக்கலாம். இதுமாதிரி தீர்த்தனோம்னாலே எல்லா பக்கமும் தீர்த்தலாம். இந்த வேப்பங்குச்சிங்கிறது வந்து அது இந்த செதிலாக இருக்கும், அது போய் எவரில் குத்தும். இதுமாரி அந்த எவரில் குத்துறதுக்கே வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள், இதை பயன்படுத்துங்க.